எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க அடுத்த லெவல் எஸ்ஜிடியோ இல்லை பேப்பர் 2 கிளியர் பண்ண யூஜிடியாவே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. வரவுட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த 3 months கேப்பை நம்ம வந்து யூஸ் ஆகும். அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம தமிழ் இயல் 1 6th ஸ்டாண்டர்ட் தான் இவ்வளோக்கும். அந்த இயல் 1ஐயே நம்ம 3 வீடியோவாக பிரித்து போட்டு அதுக்கே நம்ம 3 நாள் ஆகுது பாருங்க. அப்போ ஒவ்வொரு இயலாம் முடிச்சு 7th 8th இது போக போக அப்புறம் எக்ஸாமில் அனௌன்ஸ் பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரும் சேர்ந்துக்கும். அதோட நம்ம ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் சேர்க்கணும், ஒரு டைம் பத்தாது. அதனால் இப்போ கிடைக்கிற டைமை இந்த மாதிரி கிடைக்கிற டைமை வந்து யூஸ் பண்ணி டீப் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். அந்த எட்ஜில் போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அந்த 4 ஆப்ஷனில் 2 தப்புன்னு கண்டுபிடிச்சிருவான். இந்த 2ல் செலக்ட் பண்ணுறதுல தான் நம்ம தலையெழுத்தே இருக்கு. அது வந்து அங்கே போய் குழப்பாம இருக்கணும்னா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அதனால வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத ஐடியா பண்ணுங்க. ஒரு டைம் டேபிளாக கொடுங்க. இன்னைக்கு இதில் ஒவ்வொன்று இல்லைன்னா அது அப்படியே எடுக்கணும், அதை முடிச்சாதான் அது பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம முடிச்ச உடனே அடுத்து வரப்போகுது இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் வந்து நம்ம படிச்சதெல்லாம் மறந்துருக்காது. அதனால நமக்கு ஈஸி தான். கொஞ்சம் கேப் விட்டாதான் நம்ம அந்த இதுலேருந்து வெளியே வந்து திருப்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அதுக்கப்புறம் உள்ள வந்து அப்புறம் நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு 1 monthக்கு மேலே போயிடும். இப்போ வந்து நமக்கு என்ன 2 பாயிண்ட் பெஸ்ட்டுன்னா, இப்போதான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கோம். 2வது அடுத்த லெவல் எக்ஸாம் வரப்போகுது. இது 2மே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால இப்படியே இந்த கரண்ட்லேயே அப்படியே அதே ஸ்பிரிட்டோட அப்படியே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். இந்த வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா போஸ்டிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, டெய்லி டச் பண்ணுங்க, கேப்பே விடாதீங்க. டெய்லி வந்து அந்த ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணினீங்கன்னா 100% இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம். என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் டெய்லி பண்ணுறேன். தமிழ் வீடியோஸ், மேக்ஸ் வீடியோஸ் 6th to 10th ஃபுல்லாக கவர் ஆகும். சில இம்பார்ட்டன்ட் 11th 12th மேக்ஸ் தமிழுக்குள்ள அது கவர் ஆகும். 11th 12th சில வீடியோஸ் வந்து மேக்ஸுக்கும் தமிழுக்கும் போடுறேன். அது போக யூஜி டிஆர்பியில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக் மேக்ஸுக்கு நான் தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன்.